அண்மை செய்தி சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு கரூர் காவல்துறையினர் வருகை புரிந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகிருஷ்ணன். வணக்கம் முரளி. ஆதவ் அர்ஜுனா வீட்டில் கரூர் காவல்துறையினர் வருகை புரிந்திருக்கின்றனர். மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவுடைய அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த முதற்கட்ட தகவலில் கரூர் போலீசார் தற்பொழுது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இந்த விஜய் பிரச்சாரத்தில் நடைபெற்ற வீடியோ ஆதாரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் கேட்டு கரூர் போலீசார் கடிதம் எடுத்து வந்து இவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று விஜயினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்த கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் துஷி ஆனந்த் அதே போன்று ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கரூரில் இருந்து 2 காவல்துறையினர் அன்று நடைபெற்ற வீடியோ ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் இவர்களிடம் இருக்கும் பட்சத்தில் அதனை காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு தற்பொழுது கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த கடிதமானது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்று கரூரில் நடைபெற்ற வீடியோ ஆதாரங்கள் மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் அதே போன்று அவர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எடுக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என தற்பொழுது இந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெற்றிருக்கிறார்கள். மேலும் வருகின்ற 3ஆம் தேதிக்குள் அந்த ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனை பெற்றுக்கொண்டு தற்பொழுது உரிய பதில் அளிப்பதாக காவல்துறையிடம் இவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே ஏடிஎஸ்பி தலைமையில் ஒரு தனிக்குழு ஆரம்பிக்கப்பட்டு அவர்களும் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.